மாணிக்க வாசகர் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி எட்டாம் பாடல். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுறை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: என்னை ஆட்கொண்ட ஆரமுதான சிவனே, மெல்லிய விரல்களை உடைய பார்வதி தேவியின் அடியவர்களின் பழைய இல்லங்களுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே, நீயே உலகத்தை படைத்த முதல்வன், எல்லோருக்கும் நடு நாயகமானவன், அளிக்கும் தெய்வமும் நீயே. பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, ருத்ரமூர்த்தி ஆகிய மூவருமே உம்மை அறிய மாட்டார்கள் எனும்போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும்? தம்மை அறிய முற்பட்ட போது தாம் நெருப்பாக நின்றீர். திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணில் காட்டினீர். அந்தணரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டீர். இத்தகைய சிறப்புக்களை உடையவரே, தாம் துயிலெழ வேண்டும், தாம் துயிலெழ வேண்டும். விளக்கம்: இறைவன் எளிமையானவன். அவன் பக்தர்கள் அனைவரின் இல்லத்திற்கும் பவனியாக வருவான். அவனை வணங்க எதுவுமே வேண்டாம், நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் என்பது இப்பாடலின் உட்கருத்து. எட்டாம் பாடல் நிறைவடைந்தது.